பகைஞனும் சத்துருவும் யார்? அவங்களாம் எங்கேருந்து வர்றாங்க? எங்கேயுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களில் ஒரு சிலர் தான் ஒரு சில நேரத்தில் நம்முடைய வளர்ச்சி பிடிக்காம பகைஞனாக சத்துருக்களாக மாறுகிறார்கள். அவங்க நேர்வழியாக போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம நேர்வழியாக போகிறோம், முன்னேறோம் அப்படிங்கிறது பிடிக்காததுனால, அவங்களுடைய குறுக்கு வழியில் போகிறவங்க புத்திக்கு நம்ம உடந்தையாக போகாததுனால நம்மளால் அவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அதனால் அவங்க பகைஞனாக சத்துருவாக மாறிட்டாங்க. பகைஞன் சத்துரு எப்பவுமே முகத்துக்கு முன்னாடி உன்னை அழிக்க போகிறேன்னு சொல்ல மாட்டான். அவனுடைய வேலையே முதுகுக்கு பின்னாடி வேலை செய்கிறதான். நமக்கே தெரியாமல் நமக்கு குழி வெட்டுவான். நமக்கே தெரியாமல் நம்மளுடைய நன்மைகளை அபகரித்து கொண்டு போவான். நமக்கே தெரியாமல் பிளான் பண்ணி அழகாக அவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்வோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துன்மார்க்கமான நபர்கள் உங்ககிட்ட யாராவது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரே இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளேயே துன்மார்க்கங்களெல்லாம் இருப்பாங்க. இந்த நபருக்கு தெரியாமல் நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அவனுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். ஒரு நபருக்கு தெரியாமல் அவங்க விருப்பப்படாத ஒரு காரியத்தை அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா அது தவறு. நீதி அப்படின்றது நம்ம பார்வைக்கு ஒன்று, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீதி நியாயம்னு ஒன்று இருக்குது. அவர் நீதி நியாயம்னு ஒன்று வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த நபர் யார் பக்கம் நீதி வரும் நமக்கு தெரியாது. இந்த அவனுக்கு தெரியாமல் செய்கிறேன்னு ஒரு நபர் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறாருல, அந்த நபர் பக்கம் அநீதி தான் செய்கிறாரு, அவர் துன்மார்க்கன் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அந்த துன்மார்க்கத்துக்கு வர்ற பங்குல துணைக்கு போனதுக்கு நமக்கும் வரும், நம்மளால் நம்ம குடும்பமும் கஷ்டப்படும். இந்த தெரியாமல் பண்ணுற வேலை, இந்த பகைஞன் துன்மார்க்கன் இந்த லிஸ்ட்லலாம் நம்ம வந்துருவோம் அப்படின்னு இருந்தால் அதோட நிறுத்திடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காருனால நமக்கு தேவையில்லை. நல்ல முறையில் சொல்லி அனுப்பிடுங்க. அடுத்தவனுக்கு தெரியாமல் பண்ணுறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது வேற. பர்த்டே வருது, ஏதாவது விஷ் பண்ணுறோம், கிஃப்ட் வாங்கி தரோம், கேக் வாங்கி தரோம்னா அது வேற. ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்களை ஒரு சில நபர்கள் குழி வெட்டுற, அவங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியான காரியங்களை, அவங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவங்களுக்கே தெரியாமல் செய்வாங்க. அது அழிவு நல்லா தெரியும். நல்லது கெட்டது தெரியாத நபர் இங்கே யாருமே இல்லை. இப்படிப்பட்ட பகைஞன் துன்மார்க்கனுக்கு நீங்கள் துணைக்கு போகாதீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த சுதந்திரங்களை மீட்பதற்கு கர்த்தர் நிறைய நேரத்தில் இரட்சகர்களை எழுப்பினார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். ஆனால் இந்த காலத்தில் கர்த்தரே இரட்சகராய் வருவார். இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமான சுதந்திரங்கள் யார்கிட்ட மாட்டிக்கொண்டிருக்கு, அது எங்கே மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, அதை ரட்சிப்பார், உங்களையும் மீட்பார். கர்த்தரே இரட்சகராய் இறங்கி உங்களை மீட்பார். எந்த மனுஷனும் அவர் முன்னாடி நிற்க முடியாது. அந்த பகைஞன் துன்மார்க்கன் சத்துரும் அவங்களெல்லாம் கர்த்தர் அழித்து விட்டார். அவங்களை தேடியும் காணாதே போவார்கள். நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் இரட்சகர், அவர் உங்களையும் உங்களுக்குரிய சுதந்திரங்களையும் மீட்பார். இனி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் வாழ்க்கை இனிமேல் சுபிட்சமாக இருக்கும். அந்த பையனை பற்றி கவலைப்படாதீங்க.